ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு நித்யாஸ் டீ ரூம். இன்றைக்கி நம்ம இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் பின்னால் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு புஷ். இதுதான் ரோடோடென்ட்ரான். நான் முன்ன ஒரு வீடியோவில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் இதை காட்டுறதுக்கு காரணம் இந்த சமயம் தான் இது பூக்கும். மிட்-மே டு எண்ட் ஆஃப் மே. எல்லா வருஷமும் சொல்லி வச்ச மாதிரி இந்த சமயத்தில் தான் பூக்கும். அண்ட் எல்லாம் பூத்துச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்க அத்தனை செடிகளும் அந்த புஷ்ஷும் வந்து ஒரே சமயத்தில் பூக்கும். பார்க்க ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இப்போ அது வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் இட்ஸ் சீசன் முடிய போகுது. இது ஃபுல்லாக கொட்டுறதுக்கு முன்னால் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். சாரி, நிறையா பூச்சி பறந்துட்டு இருக்கு. ஸோ அதோட இன்றைக்கான டீயை பார்த்துருவோம். பூவை பற்றி பேசுனதுனால இன்றைக்கி ஒரு பூவை பற்றின ஒரு டீ பார்க்குறீங்க இல்லையா, இது லோட்டஸ் டீ. என்னோடய வியட்நாமீஸ் ஃப்ரெண்டு இதை எனக்கு கிஃப்ட் பண்ணினாங்க. சாரி, இந்த பிராண்டெல்லாம் என்னால் சொல்ல முடியல, எல்லாமே வியட்நாமீஸில் எழுதியிருக்கு. வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. இது லோட்டஸ் டீன்ற அளவுக்கு தான் எனக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி ப்ரூ பண்ணியிருக்கேன், குடிச்சு பார்ப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லோட்டஸ் டீ குடிக்கிறது. ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கும் ஐடியா இல்லை. இதை நான் டீ ப்ரூ பண்ண எடுத்தப்போ ஒரு க்ரீன் டீ அந்த லீஃப் மாதிரி தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெரி யூனிக் டேஸ்ட்டுன்னு சொல்கிறத விட இதோட ஸ்மெல் ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஒரு அக்வாட்டிக் ஃப்ளோரல் டேஸ்ட்டுன்னு சொல்லலாம், அந்த ஸ்மெல்னு சொல்லலாம். அப்புறம் டேஸ்ட்டும் கொஞ்சம் இந்த ஒரு எர்தி டேஸ்ட் இருக்குது. கொஞ்சம் லிக்ரிஷ் ஆட் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. செக் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும், க்ரீன் டீ பற்றி எனக்கு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. இந்த டீயை நான் க்ரீன் டீ கேட்டகரியில் தான் போடுவேன். டேஸ்ட்டுக்காக இல்லை, ஸ்மெல்க்காக குடிக்கலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு சொன்னால் நிறைய டால் கிளைம்ஸ் இருக்குது. அதில் எத்தனை உண்மை எது வந்துட்டு சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாங்கன்னு தெரில. ஸோ இது வந்து பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது வியட்நாமில் ரெகுலராக குடிக்கிறாங்க. இப்போ சைனாவில் பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் டீ ரொம்ப பாப்புலர். அந்த மாதிரி இது வியட்நாமில் இந்த லோட்டஸ் டீ ரொம்ப பாப்புலர்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி தெர் இஸ் சம் ட்ரூத் டு இட். டீ என்னால் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியாதனால நம்ம டைரெக்டாக இன்றைக்கு புக்கை பற்றி பார்க்க போயிடலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கை டி மொப்பாசாண்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு எழுத்தாளர் எழுதின சிறுகதைகளோட தொகுப்பு. இந்த கதையெல்லாம் படித்தா எனக்கு சிறுகதைகள்னு சொல்ல தோணலை, கொஞ்சம் பெரிய கதையாக தான் இருக்குது. பட் ஒரு குறு புதினம்னு வேணால் சொல்லலாம், அந்த அளவுக்கு தான் லென்த் இருக்குது. இவர் வந்து இந்த கை டி மொப்பாசாண்ட்ன்றவர் 19ஆம் நூற்றாண்டில் ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சரில் கொடி கட்டி பறந்த ஒரு எழுத்தாளர். இவரை வந்து இந்த அளவுக்கு பாப்புலர் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விளிம்பு நிலை மனிதர்களோட நுண்ணுணர்வுகளை லியோ டால்ஸ்டாய்க்கு அப்புறம் ஒருத்தர்னால சொல்லிட முடியுமா அப்படின்ற டவுட் எனக்கு ரொம்ப காலம் இருந்துச்சு. அது நான் இவரை படிக்கிற வரைக்கும். இவரும் வந்து லியோ டால்ஸ்டாய் வந்து அந்த நுண்ணுணர்வுகளை பேசுகிறார் அப்படின்னா அதில் ஒரு ஓவியத்தன்மை இருக்கும். ஆனால் கை டி மொப்பாசாண்டோட ஸ்பெஷாலிட்டி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களோட நுண்ணுணர்வுகளையும் ரொம்ப ஒரு மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த தேர்ந்த அறிவோடு எழுதியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் சொன்னேன் இல்லையா, டால்ஸ்டாய் இது வந்து ஒரு ஓவியத்தன்மை இருக்கும். அந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷனில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லோரும் வந்து அதை உள்வாங்கிக்க முடியும், அதோட கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு மைண்ட் செட்டில் படிக்கிறவங்களால மட்டும்தான் அதோட கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜனரஞ்சகமாக யார் படித்தாலும் புரிகிற அளவுக்கு, அதே சமயம் நம்ம வந்து ஈஸியாக கடந்து போகிற சில உணர்வுகளை வந்து கொஞ்சம் தட்டி எழுப்பி பார்க்குற மாதிரியான ஒரு எழுத்து நடை தான் கை டி மொப்பாசாண்ட்க்கு இருக்குது. இவர் எழுதின ரொம்ப பாப்புலரான புத்தகம் சொல்ல முடியாது, சிறுகதை வந்து பால் ஆஃப் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ஆக்சுவலி இது ஃப்ரெஞ்சில் இருந்து இங்கிலீஷ்க்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணப்போ அது மிஸ் ஆச்சா இல்லை அவர் நிஜமாலுமே அப்படி தான் ஒரு பேர் வச்சாரா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு இன்அப்ராப்ரியேட்னு தோணுச்சு பேர். ஒரு பொண்ணை வந்து அந்தளவுக்கு பாடி ஷேம் பண்ணியிருக்கணுமா ஒரு கதைக்கு டைட்டிலாக வச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
பட் அவர் எழுதின காலகட்டத்தில் அது அக்செப்டபிளாக இருந்திருக்கலாம். பட் என்னால் அதை இப்போ வரையும் ஒத்துக்க முடியலை. பால் ஆஃப் ஃபேட்னு ஒரு பொண்ணு எப்படி சொல்கிறது, அது ஒரு பொண்ணு அது அவளோட அப்பியரன்ஸோட மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியுமா, அவளுக்கு அதை தாண்டி வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு தோணுது. பட் கதையை படிச்சிங்கன்னா அந்த பொண்ணோட நல்ல குணங்கள், அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உள்ள நல்லா அலசி ஆராய்ஞ்சு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் மன்னிச்சு விட்டுடலாம். இந்த டிரான்ஸ்லேட்டரோட தப்புன்னு நம்ம மன்னிச்சு விட்டுடுவோம். பட் கதையை பார்த்திங்கன்னா அது ஒரு சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பற்றின கதைன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு பாலியல் தொழிலாளியாக இருக்கிற ஒரு பெண்ணோட மன உணர்வுகளை எல்லாமே படம் பிடிச்சு காட்டுறது. நிறையா பேர்த்துக்கு வந்து அவங்களோட பழகிறதுக்கான வாய்ப்பு அமையாமல் இருக்கலாம். அவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் ஒரு வகையில் இதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இது எப்படின்னா, அடுத்து ஒரு கதை படித்தேன். அது வந்து ஒரு எஸ்காட்டாக இருக்க ஒரு பெண்ணோட ஒரு கதை. அவளுக்கு தான் எஸ்காட் அந்த மாதிரியான குடும்ப சூழ்நிலை தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்றதே தெரியாத ஒரு பொண்ணோட கதை. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் அந்த 2 கதையுமே ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். அவங்க வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்புறம் அவங்க அந்த வாழ்க்கையை எப்படி ஏற்றுக்கிறாங்க, அதை எப்படி வந்து வாழ்க்கையை வாழறாங்க அப்படின்றது தான் கதை. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கதை சொன்னேன் இல்லையா, அந்த நான் டைட்டில் திருப்பி நான் சொல்ல விரும்பலை. முன்னால் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் கதையில் வர்ற ஒரு பெண் எப்படின்னாக்க, இந்த காலகட்டத்தில் ஃப்ரான்ஸை வந்து ப்ரஷியன் ஆர்மியை ஆக்கியபை பண்ணியிருக்க சமயம். அப்போ அவங்க அந்த ஃப்ரான்ஸ் அந்த நார்மண்டின்ற ஒரு இடத்துல அங்கேருந்து அவங்க மூவ் ஆகி அடுத்த டவுனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அடக்குமுறையை அவங்களால ஏற்றுக்க முடியலை. நான் எதுக்கு தேவையே இல்லாமல் இன்னொருத்தங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் என்னோடய ஊரில் வாழறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறையா பேர்த்துக்கு அது ஒரு கசப்பு இருக்குது. அதிலிருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகி ஒரு ரிலீவ் ஆகணும், ஒரு ஃப்ரீடமை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. சில பேர் அதற்கான அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளும் இருக்கிறவங்க, சொசைட்டியில் இன்ஃப்ளூயன்ஷியலாகவும் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு கோச் எடுத்து நார்மண்டிலிருந்து பக்கத்து டவுனுக்கு போகிறதுக்கு போகிறாங்க. அப்போது இந்த கோச்சில் போகிற சில பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் இந்த கதைக்களம் உருவாகுது. ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிச் பிஸ்னஸ்மேன், ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டியில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிற ஒரு ஆள், இன்னொருத்தங்க பார்த்திங்கன்னா மிஷினரி ஆளுங்களாக இருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரியான எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சொசைட்டியில் ஒவ்வொரு பொசிஷன் இருக்குது, ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் இருக்குது. இவங்க கூட இந்த பாலியல் தொழிலாளியாக இருக்கவங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட இருக்க ஒரே ஒரு அட்வான்டேஜ்னால் பணம் இருக்குது. அதை வச்சு அவங்களால ட்ராவல் பண்ண முடியுது. இப்போ எல்லோரும் ஒரே கோச்சில் போகிறாங்க. போகிற அவசரத்தில், ஏன்னா இவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கிறதே அந்த வார் சமயன்றனால பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கே வந்துட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அலமோதல்லையே இருப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல கிடச்சதுனால யாரும் சரியாக அந்த ட்ராவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, சாப்பாடெலாம் எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்துட்டு நிதானமாக அதெல்லாம் யோசித்து 3 நாளைக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு போவாள். இப்போ அவங்க அந்த கோச்சில் போயிட்டுருக்கப்போ எல்லோரும் இவள்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் இது அவள் எதிர்பார்த்தது தான், இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும், அதை நான் பெருசுப்படுத்திக்க கூடாது அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். அப்போது ஒரு நாள் கடந்து போயிருக்கும், ஒரு ஸ்னோ ஸ்டாமில் மாட்டிப்பாங்க. கோச் நகராது. இப்போ பயங்கர குளிராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது, தண்ணி குடிக்கிறதுக்கும் இருக்காது. எல்லோரும் ரொம்ப திணறி போயிடுவாங்க. ஒரு பொண்ணுக்கு மயக்கமே வர அளவுக்கு சூழ்நிலை வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், இந்த பொண்ணு தான் எடுத்து தான் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிப்பாள். அப்போ எல்லோரும் வந்து ஒரு பசியில் அவளை கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஊற்று பார்ப்பாங்க. இவளுக்கு மனசு கேட்காது. அதனால் ஒரு மனிதாபிமானத்தோடு எல்லாத்துக்கும் அந்த ஃபுட்டை ஷேர் பண்ணுவாள். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அவள் கூட எல்லோரும் சகஜமாக பழக ஆரம்பிப்பாங்க. முன்னே இருந்தது ஒதுக்கும் இல்லாமல் நல்லா பழக ஆரம்பிப்பாங்க. ஸோ இவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணி அவங்களோட பேச ஆரம்பிப்பான். அப்போ தான் அவளுக்கு இருக்க நாட்டுப்பற்று, அவளுக்குன்னு இருக்க சில கொள்கைகள், அவள் வாழற வாழ்க்கை சராசரியான வாழ்க்கை இல்லைனாலும் அதுக்குள்ளேயும் சில ரூல்ஸ் போட்டு இந்த மாதிரி தான் வாழணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து சுயமரியாதை இருக்கும் அப்படின்றத வந்துட்டு அவள் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி அவள் செயல்படுறது மற்றவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இப்போ எல்லோரும் நல்லா வார்ம் அப் ஆகிருப்பாங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண அப்புறம் ஒரு செக் போஸ்ட் வரும். அங்கே ஒரு ப்ரெஷன் ஆஃபீஸர் இந்த கோச்சை பிடிச்சி வச்சுப்பார். இப்போ அந்த பேசஞ்சர் லிஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு அதில் இந்த பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஆஃபீஸர் என்ன டிமாண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து கோச்சை நிறுத்தி வச்சுப்பார். அப்போது திரும்ப அது ஃபர்தராக ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். இவர் பெர்மிஷன் கொடுத்தா தான் போக முடியும், ஆனால் போகிறதுக்கான எந்த அனுமதியும் கொடுக்க மாட்டார். இப்போது கோச்சில் இருக்க மற்றவங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன சூழ்நிலை அப்படின்றது. இப்போ எல்லோரும் இந்த ரெஸ்பெக்டபிள் பொசிஷனில் இருக்கவங்க எல்லோரும் இப்போ இந்த பொண்ணு தூது போவாங்க அந்த ஆஃபீஸருக்காக.
இவள் ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கவே மாட்டா. ஒரு எனிமியோட டிமாண்டுக்கு நான் எப்படி அடி பண்ணிடுறது? அப்போ அப்படி இருந்துட்டேன்னா நான் என்ன ஒரு ஒரு ஃப்ரெஞ்சு பொண்ணு நான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு முடியவே முடியாது அப்படின்னு அவள் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாள். எல்லாரும் வந்துட்டு மிஷினரி எம்ப்ளாயி முதற்கொண்டு அவளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுல இறங்குவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்க ஒரு காமன் மோட்டிவ் என்னென்னா, இப்போ இந்த கோச் போச்சுனாக்க தான், அடுத்த டவுனுக்கு போச்சுனாக்க தான் நம்ம ஃப்ரீடம் என்ஜாய் பண்ண முடியும். அந்த கோச் நகரத்துக்கு தேவையான அத்தனை வழிவகைகளையும் செய்வோம் அப்படின்னு தான் எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அப்போல்லாம் கில்ட் கேமும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு வந்து கூட வர்றவங்கள பற்றி எந்த கவலையும் இல்லையா? உன்னோட கொள்கை தான் உனக்கு முக்கியமா? அடுத்தவங்களை இப்படி ஒரு சிரமத்தில் அழுத்துறோம் அப்படின்றது வந்து பற்றினா உனக்கு எந்த ஒரு ஒரு லஜ்ஜையுமே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி கில்ட் கேம் ப்ளே பண்ணி அவ்வளோ ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. அப்புறம் ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும், கோச் நகர வழியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு வழியாக ஃபைனலாக எல்லாத்துக்காகவும் ஒரு சாக்ரிஃபைஸாக நினச்சிப்போம் அப்படின்னு நினச்சி அந்த ஆஃபீஸரோட டிமாண்ட்க்கு அடிபணிஞ்சு போவாள். இப்போது எல்லாம் கிளம்புவாங்க, அந்த கோச்சும் கிளம்பும். இப்போ வந்து உட்காருவா, உள்ள கோச்சில் வந்து உட்காந்தனையும் அது வரைக்கும் நல்லா வார்மாக பேசிகிட்டு இருந்தவங்க கிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரியான ஒரு ஷன்னிங் நடந்தப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அது பெருசாக அவளுக்கு அது மன வலியை கொடுக்கல. ஆனால் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு இப்போ அவன் நினைக்கிறா. இவங்களுக்காக தன்னோட கொள்கையை தளர்த்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றா. அது அவளுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அவளுக்கு பிடிக்காமல் பண்ணுறா. இவங்களுக்காக தானே நான் இதை எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணினேன், இப்போ வந்து இவங்க என்னை ஒதுக்கி தள்ளுறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு அவளுக்கு தோணும். அப்போ அந்த மனவலியோடு உட்காந்துருப்பாள். இப்போ இவங்களுக்கெல்லாம் 2 நாள் சும்மா உட்காந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு பேக் பண்ண, தண்ணி பேக் பண்ணலாம் டைம் இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு ஒரு மன உளைச்சலே இருந்ததுனால இதெல்லாம் அவளால் பிளான் பண்ணியிருக்க முடியாது. இப்போ கொஞ்சம் கோச் மூவ் ஆக ஆரம்பிக்கும். எல்லோரும் கொஞ்சம் ஜாடாக மாடியாக இவளை வந்து குத்தலாக பேசுவாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் கோச் நிற்கும் சாப்பிட்றதுக்காக. எல்லோரும் சாப்பிடுவாங்க. இவள்கிட்ட ஒன்றுமே இருக்காது. இவளுக்கு பசி எப்படி தாங்க முடியாத பசியாக இருக்கும். ஆனால் அந்த பசியை விட அவளுக்கு மனவலி ஜாஸ்தியாக இருக்கும். என்னென்னா, அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாத பட்சத்தில் இவள்கிட்ட இருக்க எல்லா ஃபுட்டையும் அவங்களுக்காக கொடுத்துருப்பாள். இப்போ அவங்களுக்காக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வந்து நிற்கும்போது அவளுக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ண ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுறதுன்னு கூட இல்லை, ஒரு உதாசீனப்படுத்துறது அவளால் தாங்க முடியாது. அந்த வலி அவளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அந்த ஆத்தர் அந்த கதையை முடிச்சிருந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காகவும் இருந்துச்சு. அந்த பொண்ணு அமைதியாக அந்த மனவலியோடு உட்காந்துருந்தா. அவளோட வலி கண்ணீர் துளிகளாக கீழே விழுந்துச்சு. அந்த வலி கொஞ்சம் நேரத்தில் அந்த கண்ணீர், அந்த மௌனமான அழுகை கொஞ்சம் நேரத்தில் விசும்பலாச்சு. அந்த விசும்பல் கேவலாச்சு. அந்த கேவல் வந்து ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத ஒரு அழுகையாக வெடிச்சு செதறனா அப்படின்ற அளவுக்கு முடிச்சிருப்பார். அதை பார்க்கும்போது, அதை படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மனசை ஒரு மாதிரி இப்படி ஆட்டின மாதிரி இருந்துச்சு. நம்மளை வந்து ஒரு ஹையர் பெடஸ்டலில் நம்மளே வச்சுக்கிறோம். நம்ம ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம், நம்ம நல்ல பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கோம், நம்மளுக்கு நல்ல படிப்பு இருக்குது, நமக்கு நல்ல அறிவு இருக்குது, நம்மளுக்கு நல்ல வேல்யூஸோட வளர்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெடஸ்டல் எல்லாத்தையும் இதை வச்சுட்ருக்கோம். ஆனால் சில சமயங்கள் இந்த மாதிரியான எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலைகளில் வந்து நம்மளை வாழ்க்கை தள்ளுறப்போ அப்போ தான் நம்மளோட சுயரூபம் நமக்கே தெரியும். நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம நல்லவங்களா, நம்ம நினைக்கிற அளவுங்களுக்கு நம்ம பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்கிறோமா அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி வரும். எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு. படித்து பாருங்கள், உங்களுக்கு அந்த கேள்வி வந்துச்சான்னு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த வருஷம்னா இன்னொரு கதையும் இதை ஒட்டின கதை தான். ஆனால் அதில் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராத்தல் ஹவுஸில் வளர்கிற ஒரு பொண்ணு, தான் வளர்கிறது ஒரு ப்ராத்தல் ஹவுஸ்னே தெரியாமல் வளர்கிற ஒரு பொண்ணு. அவளும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கடைசியில் தள்ளப்படுறப்போ, அது வரைக்கும் அவள் படித்ததெல்லாம் நார்மல் படிப்பு. இன்ஃபேக்ட் கொஞ்சம் நல்ல புத்திசாலியான பொண்ணு, க்யூரியாசிட்டி இருக்க பொண்ணு, பல விதமான புத்தகங்கள் படிக்கிறது, சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லா வகையிலும் எல்லாத்தையும் கரைச்சி குடித்த ஒரு பொண்ணு. நல்ல ஆர்ட்ஸ் தெரியும், நல்ல கான்வர்சேஷனலிஸ்ட், இப்படியெல்லாம் இருக்க பொண்ணு. கல்யாணம்னு வரும்போது அவளுக்கு அப்போ தான் புரியும், தன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்கிற இன்டென்ஷனோட தங்கிட்ட யாரும் பழகலை அப்படின்றது அவளுக்கு தெரிய வரும். அந்த அன்றைக்கி அவளுக்கு வந்து மொத்த உலகமும் சுக்குநூறாக நொறுங்கி போன மாதிரியான ஒரு ஃபீலாக இருப்பாள். இந்த பால் ஆஃப் ஃபேக்டரை வந்து நான் அவ்வளோ தூரம் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொன்னதுக்கு காரணம், இந்த எழுத்தாளர் எழுதின தலை சிறந்த கதைகளில் இதுவும் ஒன்று. அதுக்கு அடுத்து வந்தது பார்த்திங்கன்னா, முன்ன இருந்த கதை அளவுக்கு பாப்புலர் இல்லைனாலும் இன்னொரு ஆஸ்பெக்டை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொன்று ஜான் அண்ட் பியர் அப்படின்ற ஒரு புத்தகமும் படித்தேன். அவர் சிறுகதை, புத்தகம் சொல்லக்கூடாது, சிறுகதை.
அது பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு அம்மாக்கும் மகன்களுக்கும் இருக்க மனப்போராட்டங்கள் அதை பற்றி. இது வரைக்கும் நான் படித்தது இந்த 3 தான். இதுக்கு மேலே ஒரு 3-4 வால்யூம் இந்த புக்லேயே இருக்குது. ஸோ படிச்சுட்டு நான் மிச்ச கதையை பற்றி பேசுகிறேன். டைம் கிடைக்கிறப்போ தயவு செஞ்சு கைடி மாப்பசாண்ட் அப்படின்ற இந்த ஃப்ரெஞ்சு எழுத்தாளரோட சிறுகதைகள் படிங்க. ரொம்ப டைம் எடுக்காது சிறுகதைகள் அப்படின்றதுனால. ஸோ ஈஸியாக படித்து முடிச்சிட முடியும். கொஞ்சம் ஸ்க்ரீன் டைமுக்கு பிரேக் கொடுத்துட்டு புக் டைமுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு லைட் ஹார்ட்டட் மூவியோ இல்லை நாவலையோ பற்றி பேசுகிறேன், இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா. பாய்.